வாக்குப்பல அரசியலுக்காகவும் பதவி கதிரைகளுக்காகவும் நீங்கள் சேர்வதையும் பின்னர் பிரிந்து கொள்வதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இராணுவ பலம் கொடுத்த நாங்கள் என்று தெளிவாக மக்களுக்கு சொல்லுகிற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு யாழ்ப்பாண தமிழ் மக்கள் எங்களை விட கூடுதலாக வாக்களிச்சிருக்கிறேன். உங்கள் தோல்வி என்பது உங்கள் கட்சியினால் உருவான தோல்வி இல்லை, உங்களினால் உருவான தோல்வியாகவே நம்மால் பார்க்கப்படுகின்றது. இப்போ பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறதுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் 15,000 வாக்கு, எனக்கும் 15,000 வாக்கு. அவர் தோட்டு போனவரா? 2009 விடுதலை புலிகளின் மௌனிப்புக்கு பிறகு அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தே நீங்கள் எமது மக்களுக்கு அறிமுகமாக இருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்க பல இடங்களில் விடுதலை புலிகளின் ஆயுத வழி போராட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகின்றீர்கள். அவர்கள் மக்களுக்காக போராடிய போராளிகள் என்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் அந்த இடத்தில் கொடுக்காதது எனக்கு வருத்தத்திற்குரியது. இது உங்களுக்கு விளங்காது. ஆனால் எங்களுடைய மக்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த வன்முறைக்கு எதிராக அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த நேரம் எடுத்த தீர்மானம். அது படங்காற்றாக்கள் அப்படி பேர் இருக்கிறோம். அதில் உண்மையாக அவர்களுக்கு வன்முறையில் நம்பிக்கை இல்லை. ட்ரைனிங்கு போயிட்டு அதில் தாக்கு பிடிக்க இல்லாமல் துவக்க வெளியில் சரி போட்டு ஓடி வந்த ஆக்கள் கூட இன்றைக்கு ஏதோ தாங்கள்லாம் தலைவர் மாதிரி இப்படி நிற்கிறதும் அது மாதிரி மீசை வச்சிருக்கிறதும் அந்த பந்தாக காட்டி கொண்டிருக்கிறது அதெல்லாம் கேவலமான அரசியல். ஏன்னா தாங்கள் வீரப்பணைய வைக்கையில் ஒரு நாளும் வீர பேச்சு பேசி மக்களோட கைதட்டல் வாங்குறதுல திசை திரும்பிட்டார். அது தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களோட கட்சியை சேர்ந்த அவர் எங்களோட கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி கேட்கல. அதற்காக ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் அனைத்திலும் சிறந்த அரசியல்வாதி என்பது எனது கணிப்பீடு அல்ல. எல்லாத்தையும் மூடி மறைச்சி நாங்கள் கொண்டு போறோன்றதுல எனக்கு கணக்கப்பாடு இல்லை.